ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு அந்த ஸ்பைடர்மேன் மைல்ஸ் மொரால்ஸ் ஆர் யூசர் ஆண்ட்ராய்டுக்கு லான்ச் பண்ண ஸ்பைடர்மேன் மைல்ஸ் மொரால்ஸ் கேம் தாங்க விளையாண்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க கைஸ். அதுக்கப்புறமா காப்பிரைட்டில் யாருமே தரக்கூடாது. ஆல்ரெடி என்னோடய ஓனாக பண்ணதுக்கே காப்பிரைட்லாம் தரீங்க கைஸ். இல்லைங்க கைஸ், நான் இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக தெரியும் நினைக்கிறேன் கைஸ். பார்த்துக்கோங்க. இதான் நான் வச்சுருக்கிற இது. அதுவும் இல்லாமல் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சீக்ரெட்டான இதில் 19 சூட் இருக்கும். அதில் 20+ சூட்டுன்னு ட்ரைலரில் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. யார் தெரியும்னு தெரியல, ஆனால் ட்ரைலரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் 20th சூட் காமிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கான ட்ரிக் வேறு எதுவும் இல்லை கைஸ். எந்த சூட்டில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இந்த சூட்டில் தான் நான் இப்போ பண்ண போகிறேன். மைல்ஸ் பாட்ஜ்கர்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷன்ஸுக்கு அது பக்கத்தில் இங்கே போயிட்டு 3 இதுக்குமே போயிட்டு இப்படி வெளியில் வந்துட்டு தள்ளி விட்டுட்டு உள்ளே வரணும் கைஸ். அந்த மாதிரியே எல்லா இதுக்குமே பண்ணணும். ஓமையான்னு பண்ணிவிட்டு இப்போ சூட்ஸ்குள்ளார் வந்தீங்கன்னா பார்த்தீங்களா கைஸ், பேர் மைல்ஸ் மொரால்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு டைம் ஆஃப் த டே நம்ம நைட் மார்னிங் இருக்குது, மார்னிங் இருக்குது, ஈவினிங் இருக்குது, மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் அண்ட் நைட்டும் இருக்குது கைஸ். உங்களுக்கு நல்லா தெரியணுன்றதுனால ஃபஸ்ட்டு நம்ம இதை வச்சு விளையாடுறோம் கைஸ். ஜஸ்ட் மிஸ் கைஸ், எல்லாம் இந்த கார் மேலேயே அடிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த மிஷினை போய் பண்ணிட்டு வரலாம் கைஸ். இதில் அந்தளவுக்கு எதுவும் இல்லைனாலும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கைஸ். இதோ பீட்டர் பார்க்க வருவார் பாருங்க. இப்போ திருப்பி வா மைல்ஸ் மொரால்ஸ், உனக்கு ஒரு சேலஞ்ச் வச்சுருக்கேன். டைம் முடியறதுக்குள்ளே நீ எல்லா செக் பாயிண்ட்டையும் பிடிச்சி வைக்கணும்னு சொல்லியிருக்காரு கைஸ். கெட் ரெடி. இங்கே ஆரம்பிக்கும் கைஸ். ஹோலி ப்ரோ நோ திங். கைஸ் பிடிச்சிட்டான். ஓடுறா. என்னோட அல்டிமேட் டைமிங் கரெக்டாக 1 நிமிஷம் கைஸ். அது என்னால் இன்றைக்கி பிரேக் பண்ண முடியுமான்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா இந்த ஸ்லோமோ எஃபெக்ட்டு. இது சும்மா தான் நம்ம பண்ணுறோம், அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. பார்த்தீங்களா கைஸ், இந்த ஸ்லோமோ எஃபெக்ட்டு எல்லாருக்குமே அதுவும் மெயினாக ஸ்பைடர்மேனோட ஃபேன்ஸுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிடிச்சிட்டேன் கைஸ். 1 நிமிஷத்துலலாம் நம்மளால் முடிக்க முடியாது கைஸ். இன்னும் இன்னும் கரெக்டாக 8 செக் பாயிண்ட்ஸ் இருக்குது. அது பிடி ப்ரோ, ஏறு ப்ரோ மைல்ஸு. ஒரு ஜம்பை போட்டுட்டு ஃபுல் ஸ்லோவாக இறங்குவோம் கைஸ். நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் இன்றைக்கி ஹரிவரியாக பண்ணேன் கைஸ். ஏன்னா நாங்கள் வெளியில் கிளம்பிட்டு இருந்தோமா, அதனாலே நான் ரொம்ப ஹரிபரியாக அந்த இதை பண்ணிகிட்டு இருந்தேன். நான் தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை கைஸ். கடைசி இது இங்கேருந்து ஸ்லோமோலேயே முடிச்சிடலாம். அமேசிங் மைல்ஸ், ஹவு டிட் யூ டூ இட் கைஸ். இதில் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். நீங்கள் இது பண்ணிகிட்ருக்கிறப்ப கைஸ், நீங்கள் இப்படி போயிட்டுருக்கிறப்ப இப்படி கொடுத்தீங்கன்னா இவன் ஒரு பல்ட்டி மாதிரி அடிப்பான். அதுக்கப்புறமா ஒரு சூட்டாக போட்டு நம்ம விளையாண்டு காமிக்கிறாங்க கைஸ். வேறு வளருது. இது ஸ்லோமோவுக்கு யூஸ் ஆகும் கைஸ். ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் வியர் ஷூட். இதில் மொத்தமாக 19 சூட்ஸ், அதுவும் இல்லாமல் அந்த ஸ்பெஷல் ஷூட் ஒன்று. அப்புறமா கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி சூட். அனிமேஷன் மூவி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஸ்டான்லி சொல்லியிருப்பார் இந்த சூட் வாங்குறப்ப மைல்ஸ் கிட்ட
இந்த சூட் வாங்கினீங்கன்னா உங்ககிட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும்னு. ஆனால் ஸ்டான்லிக்கு தெரியாது. மைல்ஸ் தான் பேரை மறந்துட்டேன் கைஸ். இன்னொன்று ஸ்பைடர்மேனு தெரியாது கைஸ். அப்புறமா ஹோம்மேட் சூட், அப்புறமா ட்ராக் சூட், அனிமேட்டட் சூட், அதுக்கப்புறமா கிரிம்சன் சூட், ஸ்ட்ரைக் சூட். இதிலெல்லாம் இங்கே பாருங்கள் கைஸ். இது வந்து ஃபஸ்ட்டு இது வரைக்கும் மூவிலையும் நீங்கள் பார்த்துருக்கலாம், இல்லை அனிமேட்டட் சீரீஸ்லேயும் பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து வேறு யூனிவர்ஸில் வர்றது. இது வந்து அனிமேட்டட் சூட்டு பீட்டர் பார்க்கருக்கான ஒரு 2008-7 கிட்ஸ்க்கெலாம் தெரியும் கைஸ். அங்கே வந்து அப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்பைடர்மேனோட அனிமேட்டடு கார்ட்டூனு. அதில் கூட காப்ளின்லாம் வருவானுங்க. அதில் மைல்ஸ் மொரால்ஸ் வந்து இப்படி தான் ஒரு சூட் போட்டுருப்பான். அப்புறமா கிரிம்சன் சூட். எனக்கு தெரிஞ்சு கார்னேஜை தான் இங்கே கிரிம்சன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். அப்புறமா ஸ்ட்ரைக் சூட். இது வந்து வேறு யூனிவர்ஸ்லேருந்து த எண்டு. இந்த மூவியோட கடைசியில் இந்த காஸ்டியூம் போட்டிருப்பாங்க கைஸ். 2099. இது நைட் டைமில் நீங்கள் இந்த ஃபோன் இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட் இந்த கண்ணில் வருதுன்னா நைட் டைமில் நல்லா செம்மையாக இருக்கும் கைஸ். இன்ட்ரோ த ஸ்பைடர்வர்ஸ் ஷூட்டிங்க பாருங்கள் கைஸ். இதில் தான் ஃபுல்லாக அவங்க வந்து பாருங்கள் எல்லா மூமெண்ட்டுமே ஒன்று விடாமல் எல்லாமே அப்படியே காமிக்ஸில், அதாவது அந்த சீரீஸில் எப்படி இருக்கும். ஃபஸ்ட் டைம்லாம் யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா அதில் என்னடா கிளிச் ஆகிற மாதிரி இருக்கு, என்னடா லேகாகி வருதுன்னு நீங்களாம் நினச்சிருப்பீங்க கைஸ். ஆனால் சூட்டே அப்படி தானே. அந்த மூவியே சில பேருக்குலாம் தான் தெரியும். பார்த்திங்கனாலே நல்லாவே தெரியும் கைஸ். ஒரு மாதிரி லேக் ஆகிற மாதிரி இருக்கும். அப்புறமா நெக்ஸ்ட்டு சூட் வந்து கிளாசிக் சூட், ரியல் மைல்ஸ். ஐயோ இவரோட பேர் வேறு மறந்து போயிட்டாங்க கைஸ். மைல்ஸ் மொரால்ஸ் த ஸ்பைடர்மேன். பக்கு கைஸ் பார்த்தீங்களா இல்லையா? ஏரில் அப்படி நடந்து போகிறாரு 3 வாக்கு. ஏர் வாக்கு எல்லாருமே ஒரு ட்ரிக்கெல்லாம் பண்ணுவாங்க நம்மளோட ஸ்பைடர்மேன். ஆனால் இந்த பொசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா அமேசிங் ஸ்பைடர்மேன் கேம் யாரெல்லாம் விளாண்டுருப்பீங்களோ அவங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். இதை பார்த்தீங்களா கைஸ்? இங்கே பாருங்கள், தெரியுதா? அதுக்கப்புறமா நிலுங்க கைஸ். ஒரு இடத்துல போயிட்டு இப்போ போடலாம். அப்புறமா இந்த அப்டவுன் ப்ரைடுன்ற சூட்டு கைஸ். இதில் இந்த இதுவுமே நல்லா பண்ணியிருப்பாங்க அவங்க, பார்த்தீங்கனாலே தெரியும் கைஸ். அப்புறமா இது வந்து அதே மாதிரி க்ரீன் கலர். அப்புறமா 2020 சூட். இது ஒரு இது அந்த மூவிலே இன்டூ த ஸ்பைடர்வர்ஸ் மூவிலே இருக்கும் கைஸ் இது. அப்புறமா ப்ரோக்ராம் ஐயோ மனுஷங்க கைஸ். ப்ரோக்ராமபிள் மேட்டர். இதை சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது கைஸ். இது ஒன்று ரெட் கலர், இதுவும் நல்லா க்ளோ ஆகும் கைஸ். எனக்கு இந்த சூட் பிடிக்கும். அப்புறமா இது எதுக்கு தான் வச்சுருக்கேன் இந்த சூட்லாம் பார்க்குறதுக்கு. சில பேர்லாம் ஸ்பைடர்மேனே நிஞ்சா மாதிரி ஒரு கேம் இருக்கும் பார்த்தீங்களா கைஸ். அதில் இந்த மாதிரியே ஒரு சூட் வரும். ஆனால் இது நல்லா க்ளோ ஆகும் கைஸ். தைலாம் நெல்லுங்களேன். டைம் ஆகுது டேக்கு போயிட்டு. இங்கே பார்த்தீங்களா ஐஸ் நல்லா க்ளோ ஆகும். இதில் மார்னிங்லேயே நல்லா தெரியும் கைஸ் இந்த இது. அதுக்கப்புறமா சூட்ஸ்குள்ளார போயிட்டு நெக்ஸ்ட் இதுதான் நம்ம அந்த பேர் சூட்டாக மாற்றணும். இது வந்து மைல்ஸ் பாஜக் வந்து அனிமேட்டட் மூவியில் போட்டிருப்பாரு கைஸ். அந்த வளர்ந்த மைல்ஸ் மொரால்ஸ் வந்து. ஆனால் இந்த மாதிரி ஒரு டிஷர்ட், ஐ திங்க் ஹூடின்னு நினைக்கிறேன் அந்த இது, ஆனால் சரியாக தெரியல. அப்புறமா ஸ்பைடர் ட்ரைனிங் சூட். இந்த சட்டையை யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு தெரியல கைஸ். ஏன்னா ஸ்பைடர்மேன் 3 கேமு பிசியில் PS5ல் விளையாண்டவங்களுக்குலாம் தெரியும். ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டில் இதே மாதிரி தான் ட்ரெஸ்ஸு, மாஸ்க் போட்டிருக்க மாட்டார். கேம் ஸ்டார்டிங்கில் இதே மாதிரி ஒரு ட்ரெஸ் தான் கைஸ் போட்டிருக்கோம். இதே மாதிரி ட்ரெஸ்லாம் இல்லை, க்ளவுஸு மட்டும் எடுத்துகிட்டோன்னா அச்சஸ் எல்லாம் இதே தான். அப்புறமா இன்டூ த ஸ்பைடர்வர்ஸ் ஹோம்மேடு.
இது வந்து ஹூடி தான் கைஸ் போட்டிருக்காரு. ரொம்ப பிடிச்சது இந்த அட்வான்ஸ்டு டெக்ஸ்ட் சூட் தான் கைஸ். நான் எப்போவுமே ரெண்டாவில் என்ன பண்ணுவேன்னா ப்ரோக்ராமபிள் மேட்டருன்ற அந்த சூட்டு போடுவேன், இல்லைன்னா இந்த இது போடுவேன். ஐ மீன் அவெஞ்சர்ஸ் டவர் மேலே ஏறி காட்டுறேன் கைஸ். நம்ம நார்மலாகவும் ஏறலாம், ஆனால் இப்படி ஏறுறதுக்கு ஜாலியாக இருக்கும் கைஸ். இதில் இன்னொன்று இதுவும் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஏறிட்டு இருக்கிறப்பவே கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி சைடில் ஒரு ஆப்ஷன் காட்டும் கைஸ். இப்போ இங்கேருந்து ஜம்ப் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு குறிப்பிட்ட ஹைட் தானே இல்லைங்க. இந்த நல்லா க்ளோ ஆகுற சூட் போட்டுக்கிட்டு டைம் ஆஃப் த டேக்கு போய் இதுதான் கைஸ் கரெக்டாக கிளிக் பண்ணு. டேக்கு போய்ட்டு இங்கே போயிட்டு ஓகே கைஸ், இப்போ இப்படி குதிச்சுட்டு இந்த இடத்துல ஒரு வெப்பை போட்டு குதிச்சுட்டு இதை கொடுத்திங்கன்னா பாருங்களேன், அப்படியே ஒரு PS5யோட கிராஃபிக்ஸ் அளவுக்கு ஒன்று வரும் கைஸ். ஆனால் PS5ல் வந்து ஸ்மூத்தாகவும் அதே மாதிரி அந்த அவெஞ்சர்ஸ் டவர் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் கைஸ். பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த சூட் வந்து நல்லா க்ளோ ஆகுது. அதுக்கப்புறமா நல்லா சுற்றுவாங்க கைஸ். ஆனால் அதே மாதிரி இதே மாதிரியே ஒரு கேம் கொண்டுட்டு வர மாதிரி அவங்க இருந்திருந்தாங்க கைஸ். ஒரு பிளான் வந்து 6 யூசர் அந்த கோவுக்கு இருந்துச்சு. ரொம்ப நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த ஒர்க்கிங்ஸ்லாம். ஆனால் என்ன ஆயிருக்குன்னா அது சோலி முடிஞ்சிச்சு கைஸ். ஏன்னா இந்த கேமே PS5 அளவுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட்டான அவெஞ்சர்ஸ், இது மைல்ஸ் மொரால்ஸோட வீடு, ஸ்பைடர்மேனோட வீடு, ஸ்பைடர்மேன் காஸ்டியூம்ஸ்லாம் வந்திருக்கும் கைஸ். இதுலேயே இதே ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு கைஸ். என்னோடய ஃபேவரட் சூட்டானு நான் போட்டுட்டு விளாண்டோன்னா க்ளோ ஆகாது. ஆனால் இதான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான மைல்ஸ் மொரால்ஸோட சூட். ஃபைட்டிங் ஏரியா இந்த பக்கமாக தான் கைஸ் இருக்கும். இந்த பக்கம் போட்டு ஆனால் ரெண்டு மிஷின்ஸ் தான் கைஸ் இருக்கும். வேறு எதுவும் இல்லை. ஒன்று வந்து இந்த நான் முடிச்சல செக் பாயிண்ட் மிஷினு, இன்னொன்று வந்து என்னதுன்னா ஃபைட்டிங் குவெஸ்ட்டு. இது அங்கே தெரியுதா கைஸ் ஸ்பைடர்மேன் லோகோ. டிசி ஃபேன்லாம் இதை பார்த்தாங்கன்னா என்னடா பேட்மேன் மாதிரி இதை என்னடா காப்பி பண்ணி வச்சுருக்கீங்கன்னு கேட்பானுங்க கைஸ். நான் பேட்மேன் சீரீஸ் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும், க்ரைம் டைம்லலாம் இதுதான் போட்டு வச்சுருப்பாங்க இப்படி ஒரு சிம்பிள் மாதிரி. ஆனால் இங்கே ஸ்பைடர் சிம்பிளு இங்கே பாருங்கள் கைஸ், இந்த இதெல்லாம் பாருங்களேன். இங்கே என்னால் ஜூம் பண்ண முடியல, ஆனால் உங்களால் வீடியோவில் ஜூம் பண்ணிக்க. இந்த ஒரு சின்ன டீட்டெயில்ஸும் பாருங்களேன். இந்த சூட்லேயா இருக்கட்டும், இந்த சூட்டு 2020 சூட்டு, அப்புறமா 2099 சூட்டு, இந்த சூட்டு, அப்புறமா இந்த அனிமேட்டட் சூட்டு, அப்புறமா இன்ட்ரூ ஸ்பைடர்வர்ஸ் சூட்டு நடக்கிறதே நல்லா உத்து பாருங்களேன் கைஸ். அதுக்கப்புறமா இந்த சூட்டு மெயினாக இதுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்க கைஸ் ஒரு டீட்டெயிலு. இது நல்லா க்ளோ ஆகும், ஆனால் இன்னும் கொஞ்சம் இதை க்ளோ பண்ணியிருக்கலாம் கைஸ். இதுலேயே ரியல் எனிமீஸ் நம்மளை அட்டாக் பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சு கைஸ். ஒரு பிளான் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க, ஆனால் சோலி முடிஞ்சிச்சு கைஸ். நல்ல வேலை இந்த கேமாச்சு நம்மளுக்கு போகாமல் ஒரு PS5 கேம் மொபைலுக்கு விளையாடுற மாதிரி கிடச்சிருக்கு. அது வரைக்கும் எல்லாம் முன்னாடியே வந்துருந்துச்சு கைஸ். அவ்வளோ அப்டேட்லாம் விட்டாங்க. ஆனால் எப்போயோ கைஸ் நானே அப்போல்லாம் டவுன்லோட் பண்ண தெரியாமல் இந்த வருஷம் லாஸ்ட் மந்த்து அப்போ தான் APK டவுன்லோட் பண்ணேன். அப்புறமா இந்த மைல்ஸ் மொரால்ஸ் கேமை டவுன்லோட் பண்ணி விளாண்டுக்கிட்டு இருக்கேன். டெய்லியுமே எந்த விஷயம் இதில் இல்லைனாலும் சரி, ஆனால் செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் கைஸ். சும்மா வளைய விட்டு போகிறதே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்களா கைஸ். மைல்ஸ் மொரால்ஸ் வந்து அந்த கேமில் இதே மாதிரி இல்லை, வெனமஸ் ஜம்ப்பு பாருங்களேன் கைஸ். ஆனால் இதில் வெனமஸ் அட்டாக்ஸ் மட்டும் இருக்காது. அதுக்கப்புறமா இதை டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஜிப்லைன் போகும் கைஸ். பாருங்க கைஸ், ஜிப்லைன் இந்த மாதிரி போகும்.
இதே மாதிரி கைஸ் பாருங்கள். இப்போ கொடுத்தீங்கன்னா இவன் டக்குன்னு இந்த மாதிரி செவத்தில் பள்ளி ஒட்டின மாதிரி ஒட்டிப்பான். ஆனால் இதே ஒரு ஸ்டோரி மாதிரி உருவாக்கலான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் கைஸ். யாருக்கெல்லாம் இதோட ஸ்டோரி வேணுமோ இதே ஒரு ஸ்டோரி மாதிரி வேணுன்றவங்களாம் கமெண்ட்ஸில் வி வாண்ட் ஸ்டோரின்னு போடுங்க கைஸ். அதே மாதிரி இது நம்ம சீக்கிரமாகவே அட்லீஸ்ட் சில்வர் அட்லீஸ்ட் 1000 சப்ஸ்கிரைபர் ஆச்சு இந்த வருஷத்தோட எண்ணில் அடிச்சிருந்தோம் கைஸ். உங்களோட மைண்ட் வாய்ஸ்லாம் கேட்குது. அதுக்கு நீ வீடியோ போட்டாதான்டா எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, நீ வீடியோ போடாமல் ஏன்டா கேட்குறேன்னு தாங்க கேட்குறீங்க. ஏன்னா April 9ஓட எங்களுக்கு லீவ் ஸ்டார்டிங் கைஸ். 32 சப்ஸ்கிரைபர் தான் இப்போதைக்கு இருக்காங்க என்னோட சேனலில். ஆனால் அந்த சப்ஸ்கிரைபரும் நம்மளுக்கு நல்லா வியூஸ் நல்லாவே வருது கைஸ். ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். வெயிட் பண்ணுங்கள் போயிடாதீங்க கைஸ். தண்ணி இந்த கேமில் நம்ம நீச்சல் அடிக்கலாம்னா ஃபாஸ்ட்டாலாம் அடிக்க முடியாது கைஸ். இதில் எல்லாம் அதே கேம் மாதிரி தான், அங்கேயும் இதே மாதிரியே பக்கத்தில் இருந்தோன்னா அவன் விழுந்துருவான். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.